மகிழ்ச்சியை வெளியேற்றணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது வந்து அம்மாவோட பேச்சில் தான். ஒரே ஒரு டைம் அதிகமாக நான் செல்லு பார்ப்பேன். எப்படின்னா யூடியூப் இந்த மாதிரியெல்லாம் தள்ளி பார்ப்பேன். எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுவும் கற்றுக்கிட்டது இந்த கொரோனா டயத்தில். செல்லு வாங்கினேன், முதல்ல வாங்கி எங்கள் பையனுக்காக கொடுத்தது. அது வாங்கி கொடுத்து அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான், எங்கள் பையன்தான். அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எழுத படிக்கவோ அதெல்லாம் அதிகமாக எனக்கு தெரியாது. என்னோட பேர் எழுதுவேன் நீட்டா, அவ்வளோதான். அதுவும் இங்கிலீஷில் எழுதணும்னா அதுக்கு தடுமாறுவேன். என்னடா இருக்கு ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலைகள் வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து அப்போ சாப்பிட்டா போதும், விவசாயம் தான் எனக்கு தெரியும், அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மற்றபடி அது படிக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த இது கிடைக்கல. பரவாயில்ல, ஆனால் நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நிச்சயமாக விவசாயத்தை செய்யலாம் அப்படிங்கிறது அழகாக அதை கற்றுக்கிட்டு அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் முதல்ல மாதவிடாய்ங்கிற இது எப்படி வந்ததுன்னா, எனக்கு வந்து என்னாச்சுன்னா பெரிய பொண்ணான அப்போ இருந்து ஆரம்பிச்சது தான். துணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இது எப்படி நடக்குதுன்னு அளவு கூட, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது தெரியாது. இந்த கெமிக்கல்னா என்ன, இதுனா என்ன, இது நாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தேன். ஆனால் எப்போ ஃபெமியை தொட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் நடந்ததுன்னு இந்த நான் ஃபெமினால தான். ஏன்னா எனக்கு பேசுறது கூட இப்போ வார்த்தைகளே இதாகல. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த ஃபெமியை தொட்டதுக்கப்புறம் இவ்வளோ நம்மளுக்கு நன்மைகள் நடந்துகிட்டு இருக்கு. கடவுளே எனக்கு கண்ணு திறந்துட்டேன், எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குன்னு ஒவ்வொரு நாளும் ரசிச்சு இன்னும் சந்தோஷமா என்னோட மெருகேற்றிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப மனதார நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு லைஃப்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அழகா வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில 6 மணி ஆயிரும், நான் எந்திரிக்கவே மாட்டேன். ஆனா தண்ணி வந்தா மட்டும்தான். எனக்கு வந்து ஆத்து தண்ணி பாயுதுப்பா, அதனால அந்த ஆத்து தண்ணி வரும்போது விடிய காலையில எந்திரிப்பேன். அப்போ அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு அந்த தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வருவேன். அந்த 4 நாளுக்கு ஒருக்கா ஒரு நாள் வரும். அந்த 4 நாள் ஒருக்கா ஒரு நாள் வரும்போது அந்த அன்னைக்கு மட்டும்தான் எந்திரிப்பேன். மற்ற அன்னைக்கெல்லாம் சோம்பேறியாட்டு 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 6 மணிக்கு எந்திரிச்சுதான் குழந்தைங்களெல்லாம் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் இது பண்ணுவேன். ஆனா இல்ல, 6 மணிக்கு இல்லை, எப்பவும் போல 4 மணினா எந்திரிச்சு நம்ம வேலைகளை நம்ம சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டது வந்து ஏஎஸ் ஃபவுண்டேஷன்ல தான். அந்த இதை நான் கத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காலையில எந்திரிச்சு ஒரு பொண்ணு நல்லா அந்த நீட்டாக நம்ம வேலைகள்லாம் செஞ்சு 6 மணின்னா எனக்கு வேலையே முடிஞ்சிருது. அதெல்லாம் நினச்சா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கும்போது இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கே ஒவ்வொரு நாளும் இன்னும் அந்த எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா 5 மணிக்கு 1 மணி நேரம் என்னோட அந்த யோகா எனக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யறது எல்லாமே முடிச்சிடுறேன். 6 மணிங்கும்போது எல்லா வேலையும் முடிஞ்சிடுறேன். அவங்கள எழுப்பி விட்டு, அம்மா எப்படிமா நீ எல்லாம் இப்படி செய்யறா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு என்னோட குழந்தைங்க கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா இந்த ஃபெமி மூலியமா தான். அந்த ஃபெமி கிடைச்ச அந்த என் ஃபெமின்னு சொல்றதை என்னோட ஃபெமின்னு சொல்றதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு லைஃப் கிடைக்கிறது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொடுத்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நான் அறியறதுக்கே எனக்கு இந்த ஃபெமி மூலியமா தான் எனக்கு அறிய முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த 3 நாளுங்கும்போது அதை நினைக்கும் போது இன்னும் கூட எனக்கு இதாகுது. ஏன்னா அந்த 3 நாளுங்கும்போது வயிறு வலிக்குதுன்னு சுருண்டு படுத்துக்குவேன், எந்திரிக்க முடியாத. ஏன்னா எனக்கு அழுகதான் வரும், ஏண்டா பொண்ணா பிறந்துன்னு இருந்தேன். ஆனா இப்போ மாதவிடாயா, அடாடா இன்னைக்கு பிரச்சனையா ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எப்படா என்ன பண்றது, ஜாலியா இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே தெரியுமா. காலையில அதுவும் அந்த மாதவிடாய் காலத்துல வந்து தண்ணி வந்துருச்சுன்னா அதை போய் தண்ணி பாத்தி மாறுற என்னால முடியாதுன்னு அழுவேன். என்னப்பா பண்றது, நம்ம செய்யலாம். என்னோட கணவரும் வெளியே போயிடுவாரு, அப்புறம் நாம தானே பார்க்கணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு அந்த தண்ணி தானே கட்டிடலாம், போ ஜாலியா பண்ணலாம், எந்த வேலையும் சிறப்பா பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பீரியட்ஸுங்கிற விஷயம் நம்மளுக்கு ஜாலியாயிடுச்சுன்னா எல்லாமே ஜாலியாயிருங்கிறத அப்பப்போ அந்த ஃபெமி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருமே அனுபவிக்கணும். ஃபெமின்னா
நம்ம உயிர் மூச்சு மாதிரி நான் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த மாதவிடாய் காலங்களில் வலி இல்லைப்பா, சந்தோஷமா இருக்குது. நம்மளோட தோல் எனக்குன்னா அப்பப்போ இந்த மூக்கில், இந்த கண்ணில், அந்த அதுவும் இல்லாம இந்த இங்க கட்டி கட்டியா சின்ன சின்னதா இருக்கும். ஒரு மாதிரி இந்த இந்த இடத்துலலாம் புண்ணாயிரும். எனக்கு அடிக்கடிக்கு தொண்டை வலி புடிச்சுக்கும். அதுவும் இல்லாம எனக்கு நீர்க்கட்டிகள் இருந்து அதுவே கரைஞ்சு வெளிய வந்ததுன்னா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது மாரி எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சது இந்த ஃபெமி தான். சொல்யூஷன் சொல்றத விட இயற்கை குடுத்த ஒரு வரம்னு நெனச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அம்மா சொல்லும்போது, அம்மாவையும் சரி, அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளும் சரி, எனக்குலாம் அவ்ளோ இத குடுத்தது. ஏன்னா, எனக்கு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த 3 நாள்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஆனா, இப்ப அந்த 3 வருஷமா அந்த ஐ யாராவது வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா, "ஏன் வலிக்குது? நீங்க இந்த ஃபெமினைன் யூஸ் பண்ணுங்க." அப்படின்னு தான் நான் போய் கொண்டு போய் குடுப்பேனே தவிர, "நீங்க அத யூஸ் பண்ணாதீங்க. துணி யூஸ் பண்ணலாம். ஆனா, அதுக்கு வந்து 3 மணி நேரத்துல மாத்தணும்." அப்படின்னு சொல்லணும். ஆனா, இது ஃபெமினைன் அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஒரு பேடாவது யூஸ் பண்ணுங்க. நான் குடுக்குறேன். ஃப்ரீயா கூட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் தனியா கூட குடுத்துட்டு வந்துருவேன். ஏன்னா, அந்த வலி வந்து இன்னொரு பொண்ணு நம்ம பட்ட வலிய இன்னொரு பொண்ணு படக்கூடாது அப்படிங்கிற இது குடுத்துக்கிட்டே வருவேன். ஏன்னா, அது செய்யணும். ஏன்னா நான் பட்ட வேதனை இனிமே யாரும் படக்கூடாது. எனக்கு நீர்க்கட்டிகள் நல்லா இருக்கு. எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும். அத விட இன்னும் என்ன பெட்டர்னா, என்னோட கணவருக்கு இப்ப 6 மாசம் ஆயிருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த கிட்னில ஸ்டோன் உருவாகும்ன்னு சொல்லிப்பாங்க. கல் அடைப்புன்னு. அது வெளிய வந்ததுங்க. அவரு எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. "நீ என்ன பண்ணாலும் சரி, நீ போய் செய்ய வேண்டியதா" அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட்டு கூட, "என்னப்பா எல்லாரும் சொந்தத்துல இப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீ வேண்டாம். அத ஏன்" "இல்லைங்க நான் செய்வேன்னு" சொல்லிட்டு அவர்கிட்ட ஓரியாடிட்டே போவேன். ஆனா இப்போ, "நீ போய் செய்யுமா. நீ பாட்டுக்கு போய் செய். எப்ப போற? எந்த நேரத்துல கிளம்புற? எப்ப போய் யார்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிரு 2 பேருக்காவது போய் சொல்லிட்டு வா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அதுல வந்து நான் பார்த்தேன். அவரு காட்டுனாரு அந்த பேன்ட்ரிலர்ல சின்ன சின்ன கல்லு. ஒரு இந்த கல் உப்பு இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த சைஸ்ல இருந்தது. அந்த சைஸ்ல வெளிய வந்தது. அது வலியா வரும்போது கொஞ்சம் வலியா தான் இருந்தது. வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஏன்னா, அதுக்கொசரம் போயி அவரு ஒரு 30,000 40,000 செலவு பண்ணணும். ஆனா அது மட்டும் இல்லாம, அது உடல் ரீதியா ரொம்ப வலிகள் உண்டாக்கும். ரொம்ப சாப்பிட மாட்டாரு சரியா. அ ந நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா ஒரு இது பண்ணிக்குவாரு. எப்படின்னா, "ஏன்டா இப்படி இருக்குதே! நம்மளுக்கு மட்டும் அடிக்கடிக்கு கல்லடைப்பு வந்துருது." அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதுக்குன்னே கரைக்க போவாரு. ஏன்னா வண்டி ஓட்டுறதுனால அவருக்கு அந்த இது வருது. அப்படின்னு அந்த ஹீட்னஸ்க்காக வருதுன்னு சொல்லுவாரு. ஆனா நிஜமாலுமே அப்படி இல்லைங்க. நம்மளோட உடல்ல இந்த 72,000 நாடி நரம்புலயும் இருக்கிற அந்த செல்கள் வந்து சீரா பாயணும். ஆனா அது என்ன ஆகுது? கடைசியில நம்மளுக்கு வந்து அது சீரா பாயறதுக்கு இல்லாம இந்த கெமிக்கல் போய் உள்ள இதாகறதுனால தடைகள் பண்றதுனால தான் நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு ஒவ்வொருத்தரும் கவனிக்கிறது இல்ல. கவனிக்கிறதுனா அதோட நம்மளுக்கு என்ன நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுறோம். ஒரு என்ன சொல்றது? அசால்ட்டா நம்ம விட்டுறோம். அதனால தான் நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருது. நானும் விவசாயம் தான் பண்றேன். அதுல வந்து எப்படி இருந்தாலும் மருந்து இல்லாம அந்த காய்கறி எடுக்காம எடுக்க முடியாது. அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் அ மருந்து இல்லாம நம்ம உணவு தயாரிக்கலாம். இப்போ இயற்கையான இதுக்கு இப்போ 1 வருஷமா அத கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே வரேன். ஏன்னா, அம் நம்ம மருந்து இல்லாம சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படிங்கிறதுக்காக அத மாத்திட்டு வரேன். ஆனா எத்தன பேர் நம்மளாட்டவே யார் மாத்துவாங்க? இல்லையே! ஆனா அந்த கெமிக்கலையும் வெளிய எடுத்துட்டு வருதுன்னா, நம்மளோட பேன்டில அந்த பேன்டில இருக்கிற அந்த டெக்னாலஜி நம்மள எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அந்த கெமிக்கல் எடுக்கிறதுக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்குதுன்னா, நம்மளுக்கு என்ன? அது எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. நம்ம வந்து எத்தனையோ அ கெமிக்கலுக்கு சார்ந்து போறோம். நல்ல விஷயத்துக்கு போலாமே! நல்ல விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட்டு போகும்போது யாருமே வரமாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல. இவங்க வந்துட்டாங்க. சொல்லிட்டா இவங்க சொல்லிட்டு நிஜமாயிருமா? அப்படின்னு தான் நம்ம வாங்குறோம். ஒரு தடவ வாங்கி யூஸ் பண்ணி அதனோட பயன்பாட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நிஜமாலுமே சொல்றேங்க. மனசார சொல்றேன். நிச்சயமா இத விட்டுட்டு யாருமே போமாட்டாங்க. ஆனா மனசுல நம்மள பார்த்தா அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மள வந்து நாம அவங்கள போய் சொல்லணும்னே இல்ல. ஒரே ஒரு தடவ போய் சொல்லிட்டோம்னாலே போதும். நிச்சயமா அவங்க அத நெனச்சுட்டாவது இருந்து, நம்ம கிட்ட வாங்கலைனாலும் பரவால்ல. கடையிலயாவது போய் வாங்கட்டும். இல்ல வேற யார்கிட்டயாவது போய் வாங்கட்டும். இல்ல அந்த YouTubeல எந்த நேரமும் செல்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த செல்லையாவது தொலாவி பார்த்து இந்த ஃபெமினா என்னங்கிறது ஒரு தடவையாவது தொலாவி பார்ப்பாங்கல்ல.
அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு அந்த நினைவு வரும் இல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் இதை யூஸ் பண்ணுங்கிறத எனக்கு என்னோட நான் இருக்கிற மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. பெண்கள் மட்டும் 7,09,000 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்கள நான் கணக்கெடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும். என்னால முடிஞ்சது அட்லீஸ்ட் இத்தனை பேருக்கிட்டையாவது போய் சொல்லிடணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தையும் இன்னொரு பொண்ணு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நம்மளால இன்னொரு பொண்ணு ஆனந்தமா சந்தோஷமா அடைஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். நான் வீட்லயே இருந்தாலும் ஒரு பாக்கெட் 2 இப்போ கூட 2 கொரியர், ஒருத்தருக்கு 4 பாக்கெட்டு, இப்போ 2 பாக்கெட், அந்த 2 கொரியர் போகுது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒருத்தருக்கா சொல்லிட்டோம்னாலே போதும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிரணும்னு தான் எனக்கு இப்போ இந்த இதுலயே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் நாடி நரம்பு செயல்பட்டு நல்லபடியா இருக்கிறதுக்கு இது கொடுக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா என்ன சொல்றது, நல்லா இருக்குதுங்க உடம்புக்கு. இவ்வளோ நரம்பு நாடி நரம்பையும் சுத்தப்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நாம உணர வைக்கிறதுக்கு, இந்த கெமிக்கல் உலகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இவ்வளோ சேவைகள் இதாகுதுன்னா, செயல்படுதுன்னா சொல்லவே முடியலைங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாருமே இந்த மீட்டிங்ல இருக்க அத்தனை பேருமோ தயவு செஞ்சு சொல்றேன், ஃபெமினைனை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு கொடுங்க, மனசார நம்பி கொடுங்க. நம்ம காசு பணத்துல தலையில கட்டிட்டு போக மாட்டோங்க. இது காசுக்காகவோ இதுக்காகவோ இல்லைங்க. காசுங்கிற செல்வங்கிறது லக்ஷ்மி. லக்ஷ்மி நல்லா இருந்தா தானே லக்ஷ்மி நம்ம கூட இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி தன்மை நம்ம கிடைக்கணும்னா நம்ம உடம்பு தாங்க. நம்ம உடம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம நல்லா இருப்போங்க. இதை பத்தி ஒரு டெமோ மட்டும் பண்றேன் பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளா தான் எனக்கு செய்ய தெரியும். ஆனா நான் ஏன் இப்படி செய்யறேன்னா, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இது டெமோவுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இது யூஸ் பண்றதுனால இதுக்கு மாறினா மட்டும் நான் நல்லா இருக்கேன் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயிருவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை, எரிச்சல் தன்மை, கடுகடுப்புத்தன்மை அப்படிங்கிற எண்ணமே வராது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எனக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, பிறப்புறுப்புல எனக்கு அந்த நிறைய பேருக்கு என் கூட இருக்கிறவங்க, என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூல நோய் வந்திருக்குதுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா என்னோட ஏஜ்ல இருக்கிற அத்தனை பெண்கள் எனக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க, அவங்களுக்கு மூல நோய் வந்திருக்குது. அவங்களாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு மூளை வந்துச்சு, இது யூஸ் பண்ண பேண்டிலரு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவேன். நிஜமாவா? நான் நம்புறதா? இது எப்படி நான் நம்ப முடியும்? அதெல்லாம் இல்லையே, சும்மா சொல்லாதே. சரி உனக்கோசரம் நான் வாங்கி யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஆனா யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு அந்த மூளைங்கிறது, அந்த நம்ம மோஷன் போகும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த காலையில் எந்திரிச்சு நம்ம அந்த மோஷன் போயிட்டு வரணும். ஆனால் போகாமல் டைம் ஆயிடுச்சு, நம்ம வேலைக்குன்னு ஓடிடுறோமா, அடிச்சு பிடிச்சி ஓடுவோம். ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓடும். பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, அது நம்மளை தேடி வரும். அந்த ஏன்னா அது இறைவன் நம்மளுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. ஆனால் நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குப்பா, நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கு வனிதா, இன்னொன்று கொடு அப்படின்னு சொல்லி அந்த 4-5 பேரும் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. நான் அவங்க கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது ஆகாதுங்களா, அதனால அதை போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த மாசம் எனக்கு அதனோட ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு அனுப்புவேன். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாமே ஆதாரத்தோடு நிரூபிச்சாதானே எல்லாம் நம்புறாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும். ஆனா இருந்தாலும் அதை நிறைய பேருக்கு சொல்லணும், இப்படி நல்லா இருக்கு, நம்மளுக்கும் நல்லா இருக்கு, அவங்களுக்கும் நல்லா இருக்கு, இதை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போய் ஏதோ ஒருத்தருக்காக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக செய்வேன். இங்க பாருங்க, இது எங்க அத்தை.